வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் தாமே எனக்கு கொடுத்த அதே நம்பர்ஸ் 24:1 என்னாவும் 24:1 நீங்கள் வாசிங்க. இந்த முதல் வசனத்தை பக்கம் 203 நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். வேற ஒரு டிரான்ஸ்லேஷனில் நான் பார்த்தேன், தமிழ் விரிவாக்கத்தில் ஜனங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்து பிதாவே, இந்த வார்த்தையை உடைய கருத்தில் கொடுக்கிறேன். இதை தொட்டு பிட்டு ஆசீர்வதித்து என்னோடு எங்களோடு பேசும். நீ கொடுத்த இந்த நேரத்துக்குள்ளே ஆண்டவரே என்னுடைய வார்த்தையை தியானிக்க அடையினை மறைத்து நீ வெளிப்படும் பேசுங்க. நீங்கள் இல்லை பிதாவை ஆவியான சொன்னீரே, ஆவியான பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதா, ஆமென். கர்த்தருடைய நாமத்தை மையுண்டாவதாக. இந்த நாளிலே செய்தியின் தலைப்பாக ஜனங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இது நான் பார்த்து பார்த்தீங்கன்னா 3ஆக நான் கொடுக்குறேன். 3வது பகுதியாக யூடியூப்லேயே நம்முடைய செய்திகள்லாம் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், வர்ஷிப்பை கேளுங்க. வீட்டில் வேலை செய்யும் போது அந்த வர்ஷிப் கேட்டு நீங்கள் அதை நீங்கள் பார்த்து பலனடிங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை இந்த சொல்லுங்கள், என்னது? ஜனங்களை ஆசீர்வதிப்பதே, முகத்தை பார்த்து சொல்லுங்கள், ஜனங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்போது இந்த வார்த்தை எப்போ சொல்லப்பட்டதுன்னா 3வது முறையாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இது. இந்த 24:1 3வது முறையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு? சொல்ல மாட்டீங்களே, இதுக்கு முன்னாடி 2 முறை சொல்லியிருக்கிறாரு. இப்போது இது 3வது முறை சொல்லுகிற ஆசீர்வாதம். அது மாத்திரமில்லை, கடைசியாக 4வது முறை சொன்ன ஒரு ஆசீர்வாதம். 4 அந்த ஆசீர்வாதங்கள் 23வது அதிகாரம் 24ஆம் அதிகாரத்தில் அடங்கி இருக்குது. இந்த 2 அதிகாரத்தை நான் நேரில் குறிப்பை மாத்திரம் சொல்லி சம்பவத்தை காண்பித்து நான் கடந்து சொல்ல விரும்புகிறேன். என்னோட கூட நோட் பண்ணிங்க. முதல் குறிப்பு என்னவென்றால், மை பீப்புள் ஷால் dwell alone. என் ஜனம் தனித்து வாசம் பண்ணாது. முதலாவது ஆசீர்வாதம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 23ஆம் அதிகாரம் 9. இது பக்கத்தில் நீங்கள் 202 பார்த்தீங்கன்னா வாசிவோம். மைக்கில் வாசிக்குமா? கன்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடே கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? கேளுங்க. கர்த்தருக்கு ஜனங்களை ஆசீர்வதிப்பதே பிரியம். ஏங்க ஆசீர்வதிப்பாரு? ஏன் ஆசீர்வதிப்பாரு? என்ன படிச்சீங்க? தனியாக இருப்பது. அவங்க யாரும் ஜாதிகளோட கலவாமல் தனியாக இருப்பது. கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கணும் ஆண்டவர் பார்க்குறாருன்னா, ஏன் நம்மளை ஆசீர்வதிக்க ஆண்டவர் பிரியம்னா, நம்ம தனியாக இருக்கோம் பாருங்க. நம்ம யாரோட கலவாமல் இருக்கோம் பாருங்க. ஜாதிகளோட கலவக்கூடாது, ஜனங்களோட கலவக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணுமா? தனித்து இருக்கணுமா? இயேசு சொன்னார், நான் உலகத்தானா அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல என்று சொன்னார். ஏன் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாருன்னா, சிலலாம் பார்த்தா ரொம்ப பொறாமையாக இருக்கும். என்ன சொல்லுவாங்க, இவனா எதுலேயுமே நம்ம கூட சேர மாட்டான், அவன் எதுவுமே சேர மாட்டான், எதுவுமே ஒத்து போக மாட்டான், நமக்கு எதுவுமே இசைய மாட்டான். இப்படிலாம் சிலர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க பாருங்கள். வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, காலேஜில், ஸ்கூலில், நம்ம பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, எங்கெல்லாம் நம்ம போகிறோமோ அங்கெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் பொதுவாக வைப்பான். இவன் ஒட்டவே மாட்டாங்க. என்ன சொல்ல மாட்டாங்க? இவன் ஒட்டே மாட்டோம். தம்பி தங்கச்சிங்க எங்கே போனாலும் பண்ணாங்க, போய் ஒட்டிடாதீங்க. கர்த்தருங்க மேலே பிரியமா ஆசீர்வதிக்கணும்னா நீங்கள் எப்படி இருக்கணும்? தனித்து வாசம் பண்ணணும். என்ன வேலை படிக்க போறீங்கல்ல, போனீங்க படிச்சு எல்லாம் இருப்பாங்க. ஹாய் நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ஹாய், அப்புறம் பாய். ரெபேக்கா ஹாய் பாய். அதனால் பிள்ளைங்க எப்பவுமே பண்ண ஸ்கூலில் போனோட படிச்சுட்டு ஹாய் பாய் சொல்லிட்டு வந்துடணும். தனித்து. அதே மாதிரி காலேஜுக்கு போனாலும் ஹாய் பாய் தான். அவங்களோட அவன் சொல்லுவான் மச்சான்னுவான். உடனே நம்மளை பார்த்து ஒருத்தன் மச்சான் சொல்கிறான்னு சொல்லிடக்கூடாது. நீ அவனை பார்த்து மச்சின்னு சொல்லக்கூடாது. அவன் மச்சானா சொல்லிட்டு போட்டோம், மச்சி தான் சொல்லிட்டு போட்டோம். நீங்கள் சாதாரணமாக பழகுங்க. எல்லாரோட பழகணும், பழகாமல் இருக்கணும், எல்லாரோட பேசணும், எல்லாரோட பழகணும். அதெல்லாம் ஒன்று. நீங்கள் அவங்களுக்காட்டிலும் சந்தோஷமாக இருக்கணும், அவங்களுக்காட்டிலும் தைரியமாக இருக்கணும், அவங்களுக்காட்டிலும் உற்சாகமாக இருக்கணும். ஏன்னா யாருக்கு? கர்த்தர் உங்கள் மேலே, நம்ம மேலே பிரியமாக இருக்காரு. அவர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார், நம்மளை ஆசீர்வதிப்பார்.
அதனால நம்மளை பார்த்து ஐயோ இது சுடா மூஞ்சி, ஐயோ இது பேச ஐயோ இது ஒட்டது, ஐயோ இது அதுலாம் அதெல்லாம் சான்ஸே கொடுக்கூடாது. அப்படியே இருந்து ஏதாவது தான்ப்பா இதெல்லாம் என்னால் கேட்க முடியாதுப்பா, அப்போ ஒதுங்கணும். ஐயா இதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுப்பா, அப்போ தண்ணிக்கிட்டு வரணும். அப்பா இதெல்லாம் என்னால் செய்ய முடியாதுப்பா, இதெல்லாம் என்னால் ஜாயின் பண்ண முடியாதுப்பா, இதுதான் தனித்து வாசம் பண்ணணும். அதை எப்போவுமே காத்துக்கொள்ளணும். கர்த்தர் நம்ம அப்படி இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார்ல, என் மேலே பிரியமாக இருப்பார். பாருங்க அந்த வசனம் பாருங்க, ரொம்ப அழகாக. நீங்கள் வீட்டில் போயிட்டு 1 இந்த முதல் குறிப்பில் மை பீப்புள் ஷெல் டுவெல் அலோன், என் ஜனம் தனித்து வாசம் பண்ணோம். அதில் நீங்கள் 23ஆம் அதிகாரம் 1-17 வரைக்கும் வீட்டில் போய் வாசிங்க, ஹோம்வொர்க்கு. முதல் குறிப்பில் இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, கன்மலை உச்சியில் இருந்து 9ஆம் வசனம், நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன், அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலாபாமல் தனியே வாசம் பண்ணும். இந்த உலகத்தில் எவ்வளோ ஜாதி, எந்த ஜாதியோடு சேராமல் தனித்தே வாசம் பண்ணுற ஆண்டவரோட இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியாக கர்த்தர் டீல் பண்ணுவார். இயேசு யாரு? தனித்தனியாக டீல் பண்ணுவார், தனித்தனியாக டீல் பண்ணுவார். கர்த்தர் என்ன தனியாக டீல் பண்ணார், அது மாதிரி ஒவ்வொரு தனித்தனியாக டீல் பண்ணி நம்மளை ஆஸ்வதிப்பார். வேதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க் எழுதின சுவிசேஷம் நீங்கள் 7ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதற்கு ஸ்தோத்திரம், பக்கம் 58 வாசிங்க மைக்கில். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு. போதும் பாருங்க, ஆண்டவர் அங்கே அவனை என்ன பண்ணிடலாம், ஜனக்கூட்டத்தோட கூட்டமா ஜாதிகளும் ஜாதியாக என்ன பண்ணிடலாம், அவர் அங்கே சுகப்படுத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அப்படி செய்யாமல் அவனை தனியாக கொண்டு வந்தார். தனியாக கொண்டு வந்து ஆண்டவர் அவனை என்ன பண்ணாராம், அவனை தொட்டு நாவை தொட்டு என்ன பண்ணதான், வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டார். என்ன விட்டாரு? நீங்கள் யாரும் மூச்சு விட்டுறாதீங்கப்பா. பெருமூச்சு விட்டாராம், இழுத்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்று சொல்லு, அதுக்கு திறக்கப்படுவதாக. உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டது, அவனுடைய நாவின் கட்டுகள் அழுந்தது. தனியே ஆண்டவர் மனுஷன் டீல் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்னா, அங்கே திறக்கப்படும், கட்டு அவிழ்க்கப்படும். சொல்லுங்க, திறக்கப்படும், கட்டு அவிழ்க்கப்படும். கர்த்தர் மாத்திரம் ஒரு மனுஷனோட டீல் பண்ணி அவனை தனியாக ஆண்டவர் அவனை ஆசிரியக்கு பிரியப்பட்டு அது அழைப்பாரானா, கூப்பிடுவானா, கரம் பிடிப்பாரானா, என்ன பண்ணுவார்னா, எங்கெல்லாம் அடித்தாங்களோ அதெல்லாம் என்ன பண்ணோம், திறக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாரும் என்ன பண்ணாது, உங்கள் வாசலை அடைக்கவே முடியாது. நாங்கள் கை கூடி வர நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்க, காலை வாட்டாங்க, இப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க. கர்த்தர் திறக்கிறத ஒருவாலும் பூட்ட முடியாது, கர்த்தர் பூட்டுறத ஒருவாலும் திறக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பவுமே சொல்ல, இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்குன்னு சொல்கிற ஆண்டவர். அப்போ அவரை ஒரு ஆண்டவர் ஒரு மனிதன் தனியாக டீல் பண்ணுவாரா? நீங்கள் எப்பவுமே சொல்லணும், கர்த்தர் நான் தனியாக வாசம் பண்ணுறது, ஆண்டவர் என்னோட தனியாக தான் டீல் பண்ணுவார், தனியாக தான் பேசுவார், தனியாக தான் நடத்துவார். அப்போது கர்த்தர் அப்படி நடத்தும் போது என்ன பண்ணுவாருன்னா, முதல்ல கர்த்தர் திறப்பார். இந்த வருஷம் எவ்வளோ வாசல் திறந்தார், இனிமேல் தொடர்ந்து வாசலில் திறப்பார். திறக்கிறது மாத்திரமில்லை, என்ன கட்டானாலும் கட்ட அவிழ்த்து விடுவார். கர்த்தரை ஆவியானவர் அவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. எப்படியாப்பட்ட கட்டு யார் போட்டாலும் எந்த கட்டம் என்ன பண்ணாது, கர்த்தர் இருக்கும் போது கட்டை அவிழ்த்து விடுவார். கர்த்தர் ஒரே வார்த்தை தான், எப்பத்தா நாவின் கட்டுகள் அழுக்கப்படும், வறுமையின் கட்டுகள் அவிழ்க்கப்படும், வியாதியின் கட்டுகள் அவிழ்க்கப்படும், எல்லாம் மரண கட்டுகள் அவிழ்க்கப்படும், பலவீன கட்டுகள் அவிழ்க்கப்படும். எங்க இயேசு ஒரு மனுஷன் பிடிப்பாரானா, அப்போ இயேசு ஜனக்கூட்டத்திலிருந்து அவனை தனியாக கூப்பிடுறார். ஓ ஆண்டவர் சமூகத்தில் நம்ம வரும்போது, கர்த்தர் இன்னைக்கு என்ன தொட்டு, இயேசு என்ன இன்னைக்கு என்னை சந்தித்து அப்படின்னு சொல்லி வரும்போது, உங்களை கர்த்தர் சந்தித்து என்ன பண்ணுவாராம், ஆராதனை வேலையிலேயே கர்த்தர் என்ன பண்ணுவாராம், கர்த்தர் எல்லா கட்டுகளையும் அவிழ்த்து விடுவாராம். ஹல்லேலூயா. முதல் குறிப்பு. அப்போ பாருங்க, இன்னொரு இடத்துல ஒரு வசனம் சொல்ல பாருங்க, அந்த முதல் குறிப்பிலே மை பீப்புள் ஷால் டுவெல் அண்ட் ஏசி தனியாக கொண்டு வந்து ஆசீர்வதித்து மாத்திரமல்ல,
இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்து விட்டார். அதை நீங்கள் வாசிப்பீங்கன்னா இதில் சொல்லப்பட்டிருக்கோம். மார்க்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இங்கே ஒரு வசனம் பாருங்கள். அவர் சொல்லுவார், 32ஆம் வசனத்தில் சொல்லுவார், இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிட காலம் வரும், அது இப்போதே வந்திருக்குது. ஆனாலும் நான் தனியே இரேன், என் பிதா என்னோடு கூட இருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்றார். தனியாக இருக்கும்போது என்னன்னா, யார் விட்டு போனாலும் யார் விட்டு போக மாட்டாராம்? கர்த்தர் விட்டு போக மாட்டார். அல்லேலூயா. யார் நம்ம சொல்லிக்க தனியாக இருக்கிறேன்னா எல்லாம் என்ன அம்மோன்னு விட்டாங்க, எல்லாம் யார் உங்களை விட்டாலும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாராம்? உங்களை தனியாக விடவே மாட்டார். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க. ஏன் விட மாட்டார்னா, நீங்கள் அவர் பிரியமாய் நீங்கள் வாசம் பண்ணதுனால, தனித்து வாசம் பண்ணதுனால கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அதனால்தான் ஒரு பாட்டு இப்படியாக ஆல்பம் சாலம் பாடும், என் தனிமையிலே என் வேதனையிலே என்னோடு கூட இருக்கிறீன்னு சொல்லிட்டு ஒரு கோரஸ் பாடுவோமா? அந்த நேரத்தில் நான் ஒரு தண்ணி குடிச்சுப்பேன். என் தனிமையிலே என் வேதனையிலே நீ என்னோடு இருக்கிறீ அப்படின்னு ஒரு பாடு இருக்கு பாருங்க. நானூற்றி 11 ஒரு அடி மாத்திரம் பாடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நீங்கள் ஒருவேளை தனிமையாக இருக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படலாம். ஆனால் கர்த்தர் இருந்த நாளில் அவர் உங்களை ஜனங்களை ஆசீர்வதிப்பே அவருக்கு பிணையும். நீங்கள் தனித்து வாசம் பண்ணும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் தனிமையில் என் வேதனையில் நீர் ஒருவரே என்னை தாங்கினே, என் துயரத்தில் என் அழுகையில் நீ ஒருவரே என்னை தேற்றினீர். என் தனிமையில் என் வேதனையில் நீ ஒருவரே என்னை தாங்கினீர். என் துயரத்தில் என் அழுகையில் நீர் ஒருவரே என்னை தேற்றினீர். உம்மை போல் யாருண்டு என் நேசரே இயேசுவே, உம்மை போல் யாருண்டு என் நேசரே என் இயேசுவே. தனிமையில் நம்ம தேற்றுகிற இயேசு. உறவுகள் மறந்துடும், அப்புறம் நம்மளை அணைக்கிறவர் மறந்துடுவாங்க, நண்பர்கள் கூட நம்மளை பிரிந்துடுவாங்க. ஆனால் கர்த்தர் எப்போது நம்மளோட கூட இருப்பார். ஹல்லேலூயா. அதே போல் ஆண்டவர் நம்முடைய பாவத்தை சாபத்தை அவரே சுமந்து அவருடைய பிள்ளையாய் நம்மோட கூட வீட்டிலே நம்ம தங்க பண்ணுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவனை பிரியமாய் அவனை எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? ஏன் ஆசீர்வதிக்கிறாருன்னா, தனித்து வாசம் பண்ணுகிறான், ஜாதிகளோடு கலவாமல் இருக்கிறான் பாருங்க. கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ரெண்டாவதாக, இந்த நேரம் இல்லாதனால எனக்கு அப்படியே என்ன பண்ணுறது தெரியாது, நான் அடிச்சுட்டு போகிற பாருங்க. ரெண்டாவதாக என்னோட எடுத்துக்கங்க, 23ஆம் அதிகாரத்துக்கு என்ன 23ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, அப்பொழுது அவன், நீங்கள் வீட்டில் போயிட்டு 18லேருந்து 30 வரைக்கும் வீட்டில் போய் வாசி. 2ஆம் அதிகாரம் வாசிமா. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பாலாகே எழுந்திருந்து கேளும், சிப்போரின் குமாரனே எனக்கு செவி கொடும். போதும் பாருங்க. 2ஆம் வாட்டி அவன் சொல்லுகிற வார்த்தை, அவன் நீ எழுந்து எனக்கு செவி கொடும். கர்த்தர் 2ஆவது முறையாக அவனோட பேசுகிற அந்த ஒரு வார்த்தை என்ன சொல்கிறான்? நீங்கள் இதை வீட்டில் போய் நீங்கள் வாசிப்பீங்கன்னா, அவன் தன்னுடைய வாக்கியத்தை சொல்லி சொல்கிறான் 19ல், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லி செய்யாது இருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரா? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்பதும் இல்லை, இஸ்ரவேலிலே
குற்றம் பார்க்கறதும் இல்லை. அவருடைய தேவனாய் கர்த்தர் அவளோடு இருக்கிறார். ராஜாவின் கம்பீரம் அவருக்குள்ளே இருக்கிறது. பாருங்க, இந்த ரெண்டாவது குறிப்புக்கு நான் இது ஆங்கிலத்தில் படிக்கும் போது இப்படியாக நான் பார்த்தேன். ரெண்டாவது என்னன்னா, மை பீப்புள் wherefore come out from among them, be ye separate. அதாவது மை பீப்புள் கம் அவுட் அண்ட் பி செப்பரேட். என்னுடைய ஜனம் பிரிந்து இருக்கும், கலவாமல் பிழிந்து இருக்கும். அதனால என்ன பண்ணார் ஆண்டவர்? ஆசீர்வதிப்பாராம். நீங்கள் வேதத்துலேருந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, நீங்கள் 2 கொரிந்தியர் நீங்கள் 6ஆம் அதிகாரம் 17-18 நீங்கள் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை அப்படியே இருக்கும், திட்டமாக இருக்கும். 2 கொரிந்தியர் பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 250. அதில் ஆனபடினால் நீங்கள் அவர் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமாக தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரனா இருப்பீர்கள் என்று சர்வ கர்த்தர் சொல்லுகிறார். ஓ, பிரிந்து இருக்கு. முதல்ல பார்த்தா தனித்து இருக்கணும், இன்னொன்று என்ன, பிரிந்து இருக்கணும். இந்த நீங்கள் வீட்டில் போய் 13லேருந்து நீங்கள் இந்த 18 வரைக்கும் வாசிங்க. அந்த 2 கொரிந்தியர் 6ல் உலகத்தோடு எந்தவோட சம்பந்தம் இல்லாமல் என்ன பண்ணலாம், நம்ம பிரிந்து இருக்கணும். பாருங்க, அப்படி அவங்களோட சம்பந்தம் பண்ணி இருந்தோம்னா அது எது நடத்தணும், நம்மளை பாவத்து நேராக நடத்தணும். அப்படி தானே? ஒரு நண்பராக கூட சேர்ந்தோம்னா அவன் சொல்லுவான், நீ என் டியர் ஃப்ரெண்டா, நீ என்னை உயிருக்கு உயிரை நேசிக்கிறியா, அப்புறம் என்ன உன் இதுவே செய்ய மாட்டேற, இனிமேல் உயிர் நண்பன்றேன்னு சொல்லிட்டு உங்களை தவறாக வழி எடுத்துறான். நீ ஸ்நேகிதின்ற என்ன என் கூட வரமாட்டேற, அங்கே வரமாட்டேற, இங்கே வரமாட்டேன், நீ ஒரு ஸ்நேகிதியாகுவோம். இப்படி தவறாக நம்மளை எங்கே கொண்டு போகணும், அது பாவம் செய்வது கொண்டு போகும். அதனால தான் நம்ம என்ன பண்ணோமா, நம்ம அந்நிய நுகத்தோடு அவிசுவாசோடு பிணைக்கப்படா 14 சொல்லுவோம், அந்நிய நுகத்திலே அவிசுவாசத்திலே பிணைக்கப்படாது இருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ யாரோட நம்ம என்ன பண்ணாது, பிணைக்கப்படவே கூடாது. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் கிட்டத்தட்ட 35 வருஷமாக நான் கடந்து வந்த பாதைகளை வேலை செய்கிற 2009 வரைக்கும் நான் வேலை செய்தேன். 87லேருந்து 2009 வரைக்கும் நான் வேலை செய்தேன், கம்பெனியில் வேலை செய்த காலங்கள். அன்அஃபிஷியலாக நான் 3rd ஸ்டாண்டர்ட் டிஸ்கவுண்ட்லேருந்து வேலை செய்தேன். ஆனால் 87லேருந்து அஃபிஷியலாக கவர்மெண்ட்டில் டேக்ஸ் பே பண்ணி வேலை செய்கிற காலங்கள்லேருந்து ரட்சிக்கப்பட்ட காலத்துலேருந்து என்னோடய அனுபவங்களில் யாரெல்லாம் நன்மை நம்ம ஒட்டணும்னோ அதெல்லாம் எங்கே தான் கொண்டு போகுது, நம்மளை பாவத்துக்கு நேரம் தான். எவனுமே நம்மளை பரிசுத்த நேரமாக வழி நடத்தவே இல்லை. அது எங்கே தான் கடைசியில் போகுது, சொல்ல மாட்டீங்கள, பாவத்துக்கு தான் கொண்டு போயிடும். பரிசுத்த வழி நேரம் நடத்துறது யாருமே கிடையாது. அப்போது நம்முடைய வாழ்க்கை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம யாருன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்போ வேணாலும் வருவார். அவர் எப்போ வேணாலும் வருவதற்கு, அவருடைய வருகையில் போவதற்கு ஆயத்தமாய் கொண்டே இருக்கிறோம். அவருடைய சொன்ன வார்த்தைகள்லாம் நிறைவேறி கொண்டே இருக்குது. கடைசி காலத்தில் இருக்கிறோம். இப்போது ஆண்டவர் நம்ம ஆசிரியக்கு பிரியும். யாரை ஆசிரியப்பாருன்னா, பிரிந்து வாழலாம் பாருங்க, கலக்காமல் வாழலாம் பாருங்க. கர்த்தர் அவனுக்கு தேவனாக இருப்பார். அவன் தான் அவருடைய குமாரனாக, அவருடைய குமாரனாத்தையே இருப்பான். அவன் தான் கர்த்தர் வருகையில் காணப்படுவான். தன்னை கரப்படுத்திக்காமல் பரிசுத்தமாக வாழ்கிற வாழ்க்கையில் தான் மாதிரி நம்முடைய உலகம் எதுவுமே அசுத்தப்பட விடக்கூடாது. நான் சொல்லுவேன் அடிக்கடிக்கு, மொபைலில் கூட நீங்கள் டிஸ்பிளே என்ன பண்ணுறது, எந்த சினிமாக்காரன் பேரையும் ஃபோட்டோவையும் நீங்கள் வைக்கக்கூடாது. ஒரு ஃபோன் கால் வருதா, உங்களுக்கு சினிமா பாட்டு வரவே கூடாது. உங்களுக்கு கட்ஸ் இருந்தா சொல்லாம பாருங்க, கட்ஸ் இருக்கா, அப்படி இருந்தால் ஆண்டவர் பாட்டு வைங்க, கால் பண்ணுறவங்க பாட்டை கேட்கட்டும். அப்படி இல்லையா, சாதாரணமான டியூனே இருக்கட்டும். அப்படி நீங்கள் வாழணும். நம்ம உலகத்தோட எந்த இருக்கக்கூடாது. அப்புறம் நம்ம உலகத்தில் அந்த சினிமா பாட்டு கேட்குற அந்த பழக்கம்லாம் இருக்கக்கூடாது. சிலர்லாம் பார்த்தா சினிமா பாட்டு கேட்குவாங்க, போகும்போது பார்த்தா சினிமா கேட்குறது, இதெல்லாம் இருக்கவே, வீட்டில் சினிமா பாட்டு கேட்குறாங்க, அப்படிலாம் இருக்கவே கூடாது. நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அந்த சினிமா நம்மளை வாழ வைக்கல, அந்த சினிமாக்காரன் நம்மளை வாழ வைக்கல, அந்த சினிமாக்காரி நம்மளை வாழ வைக்கல, நம்ம தான் காசு கொடுத்து அவங்கள வாழ வச்சோம். இயேசு நம்மளை வாழ வைத்தார். ஹல்லேலூயா, இயேசு வாழ வைத்தார். அதனால் அவர் பாட்டை கேட்போம். காரில் போகும்போது அவர் பாட்டை கேளுங்க, பைக்கில் போகும்போது அவர் பாட்டை கேளுங்க, வேலை செய்யும்போது அவர் பாட்டை கேளுங்க, சும்மா இருக்கும்போது நீங்கள் அவர் பாட்டை பாடுங்க. அப்படி பாடி அவரோட சமூகத்தில் உலகத்தில் கலாமாவது இருங்க. அப்படி எங்கேயாவது பாட்டு பாடினா நீங்கள் அந்த இடத்த விட்டு வந்துருங்க. இருக்க முடியாது. முதல்ல உங்களால் உடம்பு என்ன பண்ணோம், அப்படியே சிலுக்கும், உடம்பு நிற்காது, உங்களால் இருக்க முடியாது. உண்மையாக கர்த்தருடைய பிள்ளைங்க வந்தோம்னா அந்த உலகத்துடைய காரியங்களை கேட்டால் இருக்கவே முடியாது. எங்கள் கம்பெனியில் சிபிஎஸ்ஐயில் கோவான்சஸ், இப்போ சிஎஸ்சி, எங்களுக்கு எல்டிஏ லோக்கல் ட்ராவல் அலவன்ஸ் சொல்லிட்டு வருஷம் கிராண்டாக இன்ஜினியருக்கெலாம் என்ன பண்ணுவோம், வருஷம் எங்களை வெளியே அனுப்புவோம்.
போய் என்ன பண்ணலாம் நீங்கள், அவனே எல்லாமே பெரிய ஸ்டார் ஹோட்டலில் தான் சாப்பாடு தான் சுற்றி பார்த்து எல்லாரையும் அனுப்பிச்சு நான் மாத்திரம் போக மாட்டேன், எல்லாரையும் அனுப்பிச்சுட்டு நான் மாத்திரம் போக மாட்டேன். கேட்பானுங்க, ஏன்டா நீ வரமாட்டேன்னு. யார் கம்பெனி பார்த்துக்கிறது, சப்போர்ட்டில் இருக்கிறோம், ஏதாவது டவுன் ஆச்சுன்னா யார் பார்த்து, நான் பார்த்துக்கிறேன்டா, நீங்கள் போங்கடா, நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கடா சொல்லி அமுச்சு விட்டுருவேன். ஏன் நான் போல சொல்ல மாட்டீங்களே, நம்மளால் இருக்க முடியாதுங்க. இங்கேருந்து ட்ரெயினில் போகும்போது பாட்டு போடுவானுங்க, பஸ்ஸில் போனால் பாட்டு போடுவானுங்க, ஹோட்டலில் போடுவானுங்க, தண்ணி அடிப்பானுங்க, கும்மாளம் போடுவானுங்க, சுற்றுவானுங்க, தம் அடிப்பானுங்க. இதெல்லாம் நம்மளால் என்ன பண்ணாது, அதெல்லாம் ஒரு காலத்தில் பண்ணியாச்சு, அதெல்லாம் ஒரு காலத்தில் பண்ணி அதெல்லாம் வாழ்க்கையில் முன்னேற்ற முடியல, இருக்க ஒட்டாந்தறி ஆக்கிடுச்சு, நடுத்தரில் கூட விட்டுச்சு. ஆனால் இயேசு வந்தோடனே வாழ்க்கையை மாறிச்சு, கர்த்தர் சந்தோஷம் கொடுத்தார், சமாதானம் கொடுத்தாரு, பிரித்து வாழும் போது ஆசீர்வதித்தார். அதனால அதெல்லாம் இப்போ சில கூப்பிட்டாலே ஓடிறாங்க. எங்கே போனோம், எதுக்கு போனோம், போனால் ஆவி தங்கம்மா, கர்த்தர் வாசம் பண்ணுவாரா. ஆண்டவர் சொல்ல பாருங்க, இன்னைக்கு 18 வருஷம், அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்கள் இல்லை குமாரத்தில் இருப்பீர்கள் என்று சர்வன் சொல்கிறாரு. ஆண்டவர் நம்ம மத்தியிலே இருப்பார். ஆண்டவர் நம்ம மத்தியிலே இருந்து ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பிரிந்து வாழும்போது கர்த்தர் நம்மளோட ஆசையம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட்டுற சில படிகள் எல்லாம் நம்ம செய்யும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்மளை ஆசையம். அப்போ ஆண்டவர் நம்மளை ஆசைவிக்க பிரியம். பகல் சொல்ல, கர்த்தர் நம்மளை ஆசைவிக்கிறதே அவருக்கு பிரியம். எப்படி ஆசைப்பார்னா, தனித்து வாழலாம். நான் தனித்து வாழும்போது ஆசீர்வதிப்பார், நான் பிரிந்து வாழும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மூணாவதாக நேரம் போயிட்டே இருப்பார். மூணாவதாக நான் காட்டுற பாருங்க, என்னோட கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அதே 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம பார்த்த பிரகாரமாக ஜனங்களை ஆசீர்வதிப்ப கர்த்தருக்கு பிரியம். இது 3வது முறையாக அவர் சொல்லுகிறார். 3வது முறையாக சொல்லுகிறாரு. நீங்கள் 7ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 பற்றி நீங்கள் வாசிங்க, மைக்கில் வாசி, 7 வாசிங்க. அவர்களுடைய ஈச்சால்களிலிருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் வித்து திரளான தண்ணீர்கள் பரவும், அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயருவான், அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும். பாருங்க 10 வாசிங்க. அப்பொழுது இந்த 3 முறையும் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தார். 10 மிடில் வாசித்தேன் பாருங்க. இப்போ 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் இந்த 3ஆம் முறை சொல்லும் போது யார் வந்தார்னா, முதல்ல கர்த்தர் வந்தார் முதல் முறையில், 2வது கர்த்தருடைய வார்த்தை உண்டாச்சு, 3வது தேவனுடைய ஆவியானவரே வந்தார். தேவனுடைய ஆவியானவரே வந்து அவனோட இடைப்பட்டாருன்னு நீங்கள் வீட்டில் போய் நான் சொல்கிற வசனத்தை வாசித்து பாருங்க. 24 1லேருந்து 14 வரைக்கும் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அப்போது ஆவியானவரே அவனுக்கு இறங்கி வந்து கர்த்தர் வெளிப்படுத்தி பேசினாராம். என்ன பேசினார்னா, என் ஜனம் எப்படி தெரியுமா யாருன்னா, 3வதாக மை பீப்புள் தே ஸ்ப்ரெட் ஃபோர்த், என் ஜனம் பரவி எப்படி இருக்குமா, பரவும், அதாவது பாயும், பரவும் என்று சொல்லி பரவி என்ன பண்ணுவான், உயரும், பரவி உயருமா. கர்த்தருடைய பிள்ளை யார் அப்படின்னா, கர்த்தர் எப்படி நம்மளை ஆசீர்வதிக்க பிரியமா இருக்காருன்னா, நம்மளை ஆண்டவர் பரவி உயர வைப்பார். அல்லேலூயா. அப்படியே அதான் ஆசீர்வாதம். ஆண்டவர் நம்மளை ஸ்ப்ரெட் ஃபோர்த், நம்முடைய பேர் அப்படியே பரவும், நம்முடைய பேரை பரவும், நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும், பரவி உயரும். பக்கத்தில் சொல்லுங்க, பரவி உயரும். நம்ம பேர் பரவாமல் ஆண்டவர் நம்மளை உயராமல் நம்ம வைக்கவே மாட்டார். நிச்சயமா சொல்கிறேன், எழுதி வச்சுங்க. கர்த்தர் என்னைக்கு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க பிரியமா ஆயிட்டாரோ, அவர் நம்ம பிரியமாக நம்ம தனித்து வாசம் பண்ணும் போது, பிரிந்து வாசம் பண்ணும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன ஆகும்னா, நம்ம பரவி உயரும். சொல்லுவாங்க, அவனை அம்மாப்பா இருக்கு அவனை எங்கே பார்த்தாலும் அவனை பற்றியே பேசுகிறாங்கப்பா, அவன் இருக்கு என்ன பண்ணுறான், உயர்ந்துகிட்டே போகிறான்ப்பா, ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடைக்குது அவனுக்கு, அவனுடைய இது செய்தாலும் வாய்க்குது, அவனோட ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சிட்டா இருக்கும். அதுதான் சாட்சி. நீங்கள் நினைக்காதீங்க படித்த படிப்பு, இந்த படிப்புக்கு இவ்வளோ சம்பளம் அப்படின்னு படிப்பு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கல. படிக்கிறீங்களோ இல்லையோ, படிக்கிறது முக்கியம், படிக்கிறது முக்கியம். எங்களெல்லாம் படிக்க வைக்க முடியல, ஆனால் படிக்கிறது முக்கியம். எல்லாத்துக்கும் மேலே கர்த்தருக்கு மேலே பிரியமா இருந்தால் அவங்க என்ன பண்ணுவார், உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பேரை பரவ பண்ணுவார், உங்கள் பேரை உங்களை உயர்த்துவார், உங்களை உயர பண்ணுவார். எங்கே போனாலும் அந்த இடத்துல உங்களை உயர்த்தி தான் வச்சுருப்பார். உங்களை யாரும், நீங்கள் ஆவி பெற்ற, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், அபிஷேகம் பெற்ற, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை யாரும் ஆள முடியாது. யார் தான் ஆளணும், நீங்கள் தான் ஆளுகைகளை வரணும்.
நீங்கள் எங்கே போனாலும் போன உடனே ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இங்கே கொண்டு வந்திருக்கீங்களப்பா, இதை நான் என்ன ஆண்டவரே செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது, கிளாஸில் ஆனாலும் சரி, காலேஜ் ஆனாலும் சரி, பிஸ்னஸ் ஆனாலும் சரி, வேலை ஆனாலும் சரி, எந்த இடமானாலும் சரி, நீங்கள் போகும்போது ஆண்டவரே அப்படின்னா உங்கள் பேர் பரவ மாத்திரம் இல்லை, உங்களை கர்த்தர் உயர்த்துவார். எல்லாம் உங்கள் கீழே வரும். உங்களுக்கு விரோதமாக எழும்புதலன்னா ஒன்றுமே வாய்க்காது. ஒன்றுமே நீங்கள் தான் யார்? சிங்கம் போல இருப்பீங்க. ஆமென். நீதிமான் கெச்சிக்கிற சிங்கம் போல இருப்பான். அதை பார்க்கும்போது அப்பா வானப்பா, அவளை பார்க்கல, உள்ளே ஏதோ இருக்குதுப்பா அப்படின்னு அமைதியாக போயிடுவாங்க. அதுதாங்க வாழ்க்கை. ப்ராக்டிக்கலாக சொல்ல அதான் உண்மை. அதான் வேதத்தின் வசனத்தின்படி என் வாழ்க்கையில் இப்படி நடந்துருக்குது, நடந்து கொண்டு இருந்தது. என்ன வளர்ச்சி காலங்களெல்லாம் கர்த்தர் ஊழியத்தில் கூட நம்ம வந்த உடனே என்னை கிண்டல் பண்ணாங்க. என்ன கிண்டல் பண்ணாங்க? 2009 ஏப்ரல் 10 அன்னைக்கு ஐயா குட் ஃப்ரைடே அன்னைக்கு எனக்கு டெடிகேட் பண்ணுறாரு 3 நேரம் ஊழியத்துக்கு. அப்போது எனக்கு உலக பிரகாரமாக வேலை ஆண்டவர் கொடுத்ததும் ஏப்ரல் 10 1987 ஆண்டவர் கொடுத்த வேலை. அதே உலக பிரகார வேலையை அதே தேதியில் ஊழியக்காரனா கர்த்தர் நான் ரிஜிஸ்டர் பண்ணார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? எவ்வளோ ஒரு பாக்கியம் பண்ணலாம். நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு. அப்போது பார்த்தீங்கன்னா உலகத்திலே 2வது கம்பெனியில் வேலை பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். இப்போ ஊழியத்தில் உலகத்தையும் இந்த உலகத்திலையும் இனி வரப்போகிற உலகத்திலையும் பரலோகத்தையும் ஆளுகிற முதல் கம்பெனியில் வேலை செய்யப்படி எனக்கு கர்த்தர் அழைப்பு கொடுத்தார். பெரிய பாக்கியமாக எடுத்தேன். அப்போ ஊழியத்தை வந்தோடனே எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. என்னென்னா, என்ன பாஸ்டர் கார் ஓட்ட போறியா, உனக்கு புல்பீட் வேணுமா என்ன கேட்குறாங்க. உனக்கு புல்பீட் வேணுமா, புல்பீட் ஊழி தரட்டா, நான் சொல்கிறது செய்தான் உனக்கு புல்பீட் ஊழி தரேன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிற அப்படிலாம் கேட்டாங்க. எதுவுமேப்பா, ஆண்டவர் கூப்பிட்டார், அதுக்கே தகுதி இல்லை. தம்முடைய ஜனங்களுக்கு பணிவிடை செய்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுப்பார், அவ்வளோதான். என்ன சரியாக செய்யட்டோம், எனக்கு எதுவும் வேணாப்பா, கர்த்தர் கொடுத்தா போதும். அழகாக நடந்தாருங்க. சொன்னவெல்லாம் காணாது போயிட்டான், சொன்னவெல்லாம் இல்லை காணாது போயிட்டான். ஆண்டவர் பாருங்க, அந்த புல்பீட்டில் நாங்கள் ஆரோக்கிய ஃபஸ்ட்டு கண்ணில் தயவு கிடைச்சி மார்னிங் டிவிஷனில் என்ன தான் கூடுவார், என் பக்கத்தில் இருந்து பாடு சொல்லுறாங்க. 2 பேர் தான் புல்பீட் ஊழிய கர்த்தர் கட்சிப்பாருங்க. நான் கேட்கல, அவர் போய் பாட சொல்ல. இப்போ யார் நடந்தால் அவர் கூப்பிட்டு நல்லா பாடுவார். அவர் கூடுவாங்க. உடனே இவர் நல்லா பாடாதவனை என்னை கூப்பிட்டு பாட வைப்பார். நான் பாட மாட்டேன். இப்பயே பார்த்துக்க எப்படி இருக்கா என் பாட்டு. ஒரு பாட்டு பாருங்க, அந்த இதுவும் மறந்துட்டேன் பாருங்க. முதல் மாதிரி பாட்டு அழுது வரல. ஸோ நம்ம பாட்டே பாடவே வராது, ஏதோ பாடி கற்றுக்கிறேன். பாருங்க, இப்போது புல்பீட்டு முடித்து நான் கேட்கல, புல்பீட்டு தரத்துக்கு ஏதாவது செய்யணுமா, எப்பா இந்த குறுக்கு வழியில் எனக்கு வேணா நடப்பா, நம்ம ஏதோ ஸ்லாக்கணும். ஆனால் பாட தெரியாதுன்னா பாடத்துக்கு கூப்பிட்டு புல்பீட்டு விழுத்த கொடுத்து நான் இருக்கிற காலமெல்லாம் அங்கே மார்னிங் டிவிஷனில் அந்த பாட்டில் பாடும்படி கர்த்தர் விஷயம். ஹல்லேலூயா. இப்போது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் பரவி உயர பண்ணுகிறவர், உயர பண்ணி நம்மளை ஊழியத்தில் கர்த்தர் அப்படியா என்னை ஆசீர்வதித்தார். என்னை கர்த்தர் எல்லா காரியங்களையும் செய்யும்படி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் நான் சொன்னேன், என்னை டபர் அடிக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், என்ன சொல்லுறோன்னா, அவருக்கு பிரியம் நம்மளை ஆசீர்வதிக்கிறது. அந்த ஆசீர்வாதம் என்ன கொண்டு வரணும், அவன் பேரை பரவே செய்யும். என் பேரை போட்டு இந்த நியூ மேனேஜ்மெண்ட் மங்களபுரத்தில் ஃபோனை போட்டு அவர் அப்படியா ஒரு சிஸ்டர் வெறுத்து போய் சொல்லிட்டாங்க. அது பாருங்க, இன்னொரு ஃபோன் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், அவர் தனியாக வரமாட்டார் எங்கள் வீட்டுக்கு. அவர் வந்தார்னா தனியாக வரமாட்டார், வந்தார்னா ஊழியத்துக்கு வருவார், விசாரிப்பார், ஹவுஸ் சிஸ்டிங் அதோட முடிஞ்சிச்சு. ஆனாலும் பார்த்து அவர் சும்மா அங்கே இங்கே சுற்றுறா இல்லை கிடையாது, அவர் கரெக்டாக ஒரு வேலையை செய்தார் அப்படின்னு கடினமாக சொன்ன பிறகு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறது விட்டாங்க. அப்படி என்னை பற்றி விசாரிச்சாங்க. மங்களபுரத்தில் மங்களபுரத்தில் ஒரு விசுவாசி தெரியும். நாங்கள் செய்த ஊழியங்களை யாருக்கு செய்தோம்? கர்த்தருடைய ஜனங்களுக்கு, கர்த்தருக்கு ஊழியம் செய்தோம். உங்களுக்கு செய்கிற பணிவிடெல்லாம் எங்கே? அங்கே அக்கௌண்ட்டில் சேர்ந்துட்டு இருக்குது. அங்கே எனக்கு அக்கௌண்ட்டில் எங்களுக்கு சேர்ந்துருக்கப்போ கர்த்தருக்கு செய்கிற ஊழியம். அதை கர்த்தர் ஆசீர்வதிச்சு பரவ பண்ணார், உயர பண்ணார். இவன் ஒன்றுத்துக்குமே உதவாது. ஒரு காலத்தில் எனக்கு அமெரிக்காவிலாம் ஃபோன் வரும், பெரிய ஆள்கிட்ட ஃபோன் வரும், அதை பண்ண இதை பண்ண எல்லாம் பண்ணோம். அப்புறம் வந்த பிறகு எதுவுமே பண்ணாமல் உட்காரிச்சிட்டாங்க ஓரமாக. ஆனால் நான் என்னை ஓரமாக உட்காரிச்சாலும் சரி, என்னை மதிக்கலாம்னு சரி, நமக்கு தான் என்ன இல்லை சொல்ல மாட்டீங்களே, மான சூடு சொரணம் ரோஷம் நமக்கு அதெல்லாம் கிடையாது. நமக்கு எதுக்கு? நமக்கு இயேசு தான், அவர் தான் நமக்கு எல்லாம் தருகிறாரு. பாருங்கள், ஆண்டவர் இந்த ஓட்டையில் இந்த ரோட்டில் கட்ட வண்டி சுமந்து போன தள்ளிட்டு போன இந்த இடத்துல சபையை கொடுத்து இங்கே நிற்க வச்சு பேச வைக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. யார்? கர்த்தர் தான் உயர்த்துவார். நம்முடைய கண் எங்கே இருக்கணும்னா கர்த்தர் மேலே இருக்கும். அவர் என்ன ஆசீர்வதிக்க பிரியமாக இருக்காருப்பா. அவன் சொல்கிறான் பாரு, நான் தடுக்க முடியாது, நான் எப்படி தடுக்க முடியும், நான் திருப்ப முடியாது, நான் எப்படி சபிக்க முடியும், நான் எப்படி அவனுக்கு மந்திரம் முடியும், ஒன்றுமே வாய்க்காது. ஏன்னா கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க
பிரியமா இருக்கிறார். அப்போ உங்களை ஆசிரியக்க பிரியமா இருக்கும். நம்ம என்ன பண்ணோம்? கர்த்தர் பரவி உயர பண்ணுவார். நீங்கள் ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஆண்டவரே என் பேரை கேட்டால் சொல்லணும், கர்த்தரெல்லாம் அவன் ஆசிரியக்கிறார்ப்பா, பிரியப்பா, நான் உயரணும் ஆண்டவரே என் வாழ்க்கையில் அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணணும். அதுக்கு தனித்து இருக்கணும், பிரிந்து இருக்கணும். கர்த்தர் நாலாவது கடைசியாக சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாலாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே 24ஆம் அதிகாரம் 15லேருந்து நீங்கள் 25 வீட்டில் போய் வாசிச்சிங்கன்னா அங்கே முக்கியமாக 17ஆம் வசனத்தை வாசிப்போம். அதில் ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க. அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரையே தரிசிப்பேன். சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாப்பின் எல்லைகளை நொறுக்கி சேத்து புத்திரர் எல்லாரையும் நிர்மலமாக்கும். பாருங்க, அதில் ஆங்கிலத்தில் அழகாக இந்த ஒரு குறிப்பு இருக்கும். என்னென்ன? நாலாவதாக, மை பீப்புள் ஷால் பி ஏ ஸ்டார். என்னுடைய ஜனம் அங்கே நட்சத்திரம் போல் இருக்கும். அங்கே ஒரு நட்சத்திரம் உதிக்கும். அது என் ஜனம் அப்படி நட்சத்திரம் போல் இருக்கும். என் ஜனம் எப்படி இருக்கும்னா ஆளுகை செய்யும். அது ஆளுகை செய்கிற அது குறிப்பு. மை பீப்புள் ஷால் பி ஏ ஸ்டார் அண்ட் ரூல் வித் என்று சொல்லுவோம். ரூல் ஆளுகை செய்யும். அதில் வந்து ஸ்பெக்ட்ரேட் போட்டுருக்கோம், ஆளுகை செய்கிற. நாலாவதாக ஆண்டவர் அந்த ஜனங்களை பிள்ளையாக சொல்கிறான், பார்க்குறேன் அந்த ஜனத்தில் ஒரு நட்சத்திரம் தோணும் போது அது யார்? இயேசு ராஜா. யூதருக்கு ராஜா பிறந்தவர் எங்கே? அவர் நட்சத்திரம் கண்டோன்னு பாருங்க. அப்போ இயேசு ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்திலே வருகிற நம்மலாம் எப்படி வச்சுக்காருன்னா, இந்த உலகத்தில் வந்து எந்த ஒளி, எந்த மனுஷன் பிரகாசிக்கிற அந்த மெய்யான ஒளி நமக்குள்ளே வந்ததுனால நம்மளை கர்த்தர் பிரகாசிக்க வைக்கிறாரு. என்னை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன். அவர் நம்ம விசுவாசித்த போது ஆண்டவர் நமக்குள்ளே வந்து நம்மளை எப்படி ஆகிட்டார்? ஸ்டார் ஆகிட்டார். பாஸ்டர் சொல்ல அடிக்கடிக்கு, வித் கிரைஸ்ட் யூ ஆர் ஏ ஹீரோ, வித்தவுட் கிரைஸ்ட் யூ ஆர் ஏ ஜீரோ. ஆண்டவர் நம்மளை எப்படி இருக்கிறாருன்னா, எங்கே போனாலும் நம்ம ஸ்டார். இப்போ கிறிஸ்துவ எல்லார் வீட்லேயும் ஸ்டார் மாட்டுவாங்க. சொந்தக்காரர் இப்போ ஓன் ஹவுஸ் தான் ஸ்டார் மாட்ட முடியும். ரெண்டில் இருக்கவங்கலாம் பண்ண முடியாது. ஸ்டார் மாட்டோம்னா ஹவுஸ் ஓனர் கேட்கணும். எங்கள் அப்பா அம்மா சொல்லி கேட்டாங்க, ஸ்டார் மாட்டிக்கலாமா? நீங்கள் மாட்டிங்க, காமன்லாம் மாட்டாதீங்க. உங்கள் வீட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டு ஓகேன்னா நீங்கள் ஃப்ளாட்டில் இருக்கீங்க, உங்கள் இடத்துல மாட்டிங்க அப்படின்னு பர்மிஷன் கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் ஸ்டார் ஆகிறது யாரும் பர்மிஷன் கேட்க வேண்டியது இல்லை. கர்த்தவங்க மேலே பிரியமாக்குனான்னா உங்களை ஸ்டார் ஆகிடுவார். இல்லை இல்லையா? உடனே பார்க்குறாங்க, உடனே பர்ஸ் எடுத்து பார்க்குறாங்க, கண்ணே இல்லை நான் ஸ்டார் அப்படின்னு. எவ்வளோ சந்தோஷமாக அவங்க முகத்தை பார்க்குறது. நீங்கள் ஸ்டார் தாங்க. எப்போ இயேசு உள்ளே வந்தாரோ அவர் அழகு நம்மளுக்கு கொடுத்துட்டாரு, அவர் ஞானம் நம்மளுக்கு கொடுத்துட்டாரு, அவர் பலன் நம்மளுக்கு கொடுத்துட்டாரு, அவர் அபிஷேகம் நமக்கு கொடுத்துட்டாரு, அவர் பொக்கிஷம் நமக்கு கொடுத்து எல்லாமே நமக்குள்ளே இருக்குது. நம்ம எங்கே தான் இருப்போம்? எங்கே இருந்தாலும் ஸ்டாராக தான் இருப்போம். கர்த்தர் அப்படியாக ஸ்டாராக உயர்த்தி ஆளுகை செய்ய வைப்பார், நம்மளை ரூல் பண்ண வைப்பார். இயேசு கிறிஸ்து வந்தவுடனே அவர் சாத்தானை முதல்ல 40 நாள் உபவாசம் எடுத்தோடனே முதல்ல சாத்தானை ரூல் பண்ணார். சாத்தான் நினச்சா இவரை நம்ம ஏமாத்திடலான்னு. அது முதல்ல ஆதாம சோதனையில் ஏமாத்திட்டார். 2ஆம் ஆதாமாகி இயேசு கிறிஸ்து வந்தபோது ஆண்டவர் அழகாக அவனை சொன்னார், மனுஷன் 40 மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தாலும் பிழைப்பான். லூக்கா 4:1-4 ஆண்டவர் சொல்லுவார், சாத்தானை ஜெயித்தார். அவர் என்ன சொன்னார்? மேலேருந்து குதிப்பாண்டார். ஆனால் தேவனை கர்த்தரே பரிசை பதவிப்பதாக. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? முதல்ல வந்து அப்பத்தை, 2ஆவது வந்து கல், அப்புறம் என்னை பணிந்துக்கோனார். காலில் வந்து என்னை வணங்கிட்டு எல்லாத்தையும் உலகத்தையே காமிச்சாராம். என் காலில் உலகத்தையே குத்துறேன். ஆளு சொன்னார், உன் தேவனை கத்தை பரிசை இருப்பாராக. உன் தேவனை கத்தரை மாத்திரம் அவர் தான் இந்த உலகத்தையே உண்டாக்குனவர். இந்த உலகத்தையே உண்டாக்கி ஆதாம் மேலே கொடுத்தாரு. இவன் ஏமாற்றி வாங்கிட்டு இப்போ ஏசுகிட்ட காட்டுறான், நீ என்னை பணிதினா இதை உனக்கு கொடுத்துறேன்றார். அப்படின்னா நான் சாத்தான் கீழே இருக்கணுமா? நான் உண்டாக்குன உலகத்தை நீ என்கிட்டே வாங்கிட்டு என் பிள்ளைகிட்ட இருந்து ஏமாற்றி வாங்கிட்டு இப்போ எனக்கு திரும்பி தெரியா? தேவனாய் கர்த்தரை பணிந்துகொள்ள ஓடுனா ஓடி போயிட்டான். சிலுவையில் சாத்தான் பதித்த இந்த உலகத்தை, அதிகாரத்தை எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? கொலோசியர் 2:15 சொல்லுது, அவர் துரத்தனம் அதிகாரம் கல்வாரிசில உரிந்து கொண்டு எல்லா விலையேறமான கோலமாக்கினார், அவனை நசுக்கினார். ஹல்லேலூயா! இயேசுவின் நாமத்தில் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உண்டு. இயேசுன்னா இந்த உலகத்தை சொல்றவன் எல்லாமே ஆடுங்க. சொல்லுங்க, எல்லாம் ஆடும், எல்லாம் ஓடும். அவங்கள சுமக்கிறதுக்கு பேத்தும்படி நம்ம தான் போய் சுமக்கணும். ஆனால் இயேசு நம்ம சுமந்தா போதும், உள்ளத்தில் சுமந்தா போதும். அவர் நமக்குள்ளே வந்துட்டா அதிகாரத்தை தந்துருக்கார். இப்போ உள்ளே இருக்கிறாரு, நம்ம என்ன பண்ணுவார்? ஆளுக்கு செய்ய முடியா நம்ம கர்த்தருக்கு நம்ம அப்படியே லீட் பண்ணோம். குடும்பத்தை லீட் பண்ணுற, ப்ராஜெக்டை லீட் பண்ணுற, வேலையை லீட் பண்ணுற, பிஸ்னஸை லீட் பண்ணுற,
லீடிங் கெப்பாசிட்டி கத்த தந்திருக்கிறார். இன்னைக்கு அவர் நடத்தணும் இல்லைங்க, நீங்க நடத்தணுங்க. யார் நடத்தணும்? நீங்க. ஏன்னா யூஆர் எ ஸ்டார். கத்தர் உங்களை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை ஆண்டவர் ஜொலிக்கும்படி செய்கிறாரு. நீங்க ஜொலிக்கணும், அதுல ஷைன் ஆகணும். நமக்கு இருக்க வம்பு இல்லை, ஏன் முன்னேற முடியல, ஏன் நடத்த முடியல, ஏன் செய்ய முடியல, அப்படி நீங்க என்ன பண்ணணும்? கத்தாவே நீ என் கூட இருப்பீனா, என் மேலே பிரியமா இருப்பீனா, நான் எடுக்கிற காரியத்தை ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே, நான் செய்கிற பிஸ்னஸே ஆசீர்வதி, நான் செய்கிற வேலையை ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே, நான் படிக்கிற படிப்பை ஆசீர்வதிப்பேன், நான் போகிற இடத்துல என் கூட வருவீர், எல்லாமே என் கூட நீங்கள் இருப்பீங்கன்னா ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்லி ஆசீர்வதிக்கணும். பாஸ்டர் சாம்சன்கிட்ட போய் என்ன சுகுமார் நம்ம செக்ரட்டரி, பழைய செக்ரட்டரி போய் ரெக்கமெண்ட் பண்ணார். ஆள் தான் கம்ப்யூட்டர்லாம் தெரியுமே, இதுதான் தெரியுமே, சாஃப்ட்வேர் பண்ண சொல்லுங்கள், இந்த புக்கு பாருங்கள் எப்படி இருக்குது, அவங்க நல்லா பண்ணி தருவான் அப்படின்னு. அவர் எடுத்து நான் பார்த்துட்டு அடுத்து தப்புன்னு போட்டார். ஐயா போடுவார் பார்த்தீங்களா, ஏதாவது குத்தினா பிடிக்கலன்னா அவர் முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு அது போட்டு அப்படின்ட்டார் மூச்சை. நான் இருக்கிறேன் கூட. அப்போது அவர் சொல்லிட்டு போயிட்டார், அவர் பிஸி மேன். அவர் என்ன சொன்னார், இப்போ வரவங்களாம் எடுக்கிறாங்க, இப்போ செய்யறதில்லை, அதனால் ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட். நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு ஒரு சான்ஸ் கொடுங்க, என்னுடைய ஏரியாவில் நான் பண்ணுறேன், நீ பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாரு. சரி, அப்புறமா என்ன மேன் பண்ணிட்டியா? பாஸ்டர் நான் பண்ணிவிட்டேன் பாஸ்டர் அப்படி எடுத்தேன். முதல்ல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேவசுந்தர அண்ணன் இல்லை, அவர் வீட்டில் போயிட்டு அவர்கிட்டே கேட்குறேன், பிரதர் தணிக்கைச்சாலை இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறேன். யார் சொல்லுங்கள்? பிரதர் தணிக்கைச்சாலை இருக்கிறாரா கேட்குறேன். அது இவர் இல்லை, அவருக்கு ஒரு பையன் இருக்காப்புல தேவசுந்தரான. இப்போ 2 பசங்க, ஒருத்தன் வந்து பொற்செல்வன், இன்னொன்று வந்து தணிக்கைவேலு இருக்கானா அப்படின்னு கேட்டேன். எனக்கு தெரியாது அவர் பையன் என்ன. இந்த புக்கில் பிரதர்னு போட்டிருக்கு. நான் ரொம்ப 2 பேரும் ரொம்ப பக்தியாக அப்படியே பயபக்தியோட ஊழியக்கார ஜிப்பெல்லாம் போட்டிருக்குன்னா ஸோ போயிட்டு அவங்க வீட்டு வாசல் தான். அவருக்கு ஒரே கோவம். என்ன கோவம் சொல்லுங்கள்? ஏன் கோவம்? அப்பா நான் இருக்கிறேன், அவன் 10th படிக்கிற பையன், அவனுக்கு பவ்யமாக வந்து அவன் பேர் வச்சு கூப்பிட்றாரு, நான் தானடா வீட்டுக்கு தலையை வச்சு. அவருக்கு கோவம். இந்த விஷயம் நமக்கு தெரியாது. அவர் முகத்தை பார்த்துட்டுனா அண்ணன் கோவப்படுறாரு, என்னண்ணே கோவப்படுற மாதிரி என்னண்ணே அப்படின்னா. ஏப்பா தேவசுந்தர் என்ன கூப்பிடாது, என் பையனை கூப்பிட்றீங்களே. அப்போ இந்த ப்ராப்ளம் நான் அட்டன் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி குடும்பத்தில் யார் பெரியவங்க அவங்க குடும்பத்து தலைவராக போட்டு இப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி ஒரு முதல்ல சாம்பிளாக எங்கள் ஏரியாவில் முதல்ல ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு போய் ஐயாட்ட காமிச்சேன். பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. ஞானஸ்நானம் எடுத்தவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, திருவிந்து எடுக்காதவங்க, ரட்சிக்கப்படாதவங்க, பர்த்டே, செத்து போனவங்களுடைய ஆனிவர்சரி எல்லாமே போட்டு கொடுத்துட்டு ஒரு ஊழியக்காரர் திறந்து பார்த்தா போதும், அதில் என்ன இருக்கும், அன்னைக்கு யாருக்கு பர்த்டேன்னு ஃபோன் பண்ணி தான் பண்ணலாம், விஷ் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்த பாருங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போது முடியாத நானும் ஐயோ எதுக்காக பம்பு அப்படின்னு போயிருந்தேன்னா அந்த டேட்டா பேஸ் ஆகிருக்காது, எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்காது. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாருங்கள், ஒரு சாட்சியாக மாதிரி இருக்காது. அதனால் நான் எவ்வளோ கற்றுக்கிட்டேன். அப்போது ஒரு காரியத்தை நம்ம என்ன ஆண்டவர் எங்கே வச்சாலும் நம்ம தான் என்ன பண்ணோம், வாலண்டியர் பண்ணணும். என்ன பண்ணோம்? வாலண்டியர் பண்ணணும். எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இது பண்ணால் இது கிடைக்குமா, அந்த கணக்கெல்லாம் போட்டிங்கன்னா எதுவுமே கிடைக்காது. சில கணக்கு போடுமா, இங்கே தட்டினா இங்கே விழுமா, இங்கே தட்டினாலும் இங்கே விழாது, அங்கே தட்டினாலும் அங்கே விழாது. அதாவது ஒழுங்காக நேர் வழியாக வாலண்டியர் பண்ணி மன நேர்மையோட நீங்கள் என்ன பண்ணணும், கத்தர் இந்த காரியங்களை வாங்கிட்டா போதும்பா அப்படின்னு செய்யும் போது அதோடைய பலனை கத்தர் தருவார், கத்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் போகிற இடத்துல உங்களை ஜொலிக்க செய்வார். இங்கே போகிற இடத்துல எழுத்து செய்து ஆளுகைப்படி நடத்தி செல்கிற கத்தர் உருவாக்குறத இயேசுவை கொண்டு செய்த அந்த ஆசீர்வாதம் நமக்கு மறந்து வந்திருக்கு. கத்தருக்கு ஸ்தோத்திரம். 10 கால் ஆயிடுச்சு, ஏன்னு முடிச்சிடலாமா? கத்தருக்கு ஸ்தோத்திரம். 4 காரியங்களை சொன்னேன். என்ன காரியம் சொன்னா, ஜனங்களை ஆசீர்வதிப்பே கத்தருக்கு பிரியம். எப்படி ஆசீர்வதிப்பாரு? மை பீப்பிள் ஷுவல் டுவெல் அலோன், ஷுவல் டுவெல், என் ஜனம் தனித்து வாசம் பண்ணோம். மை பீப்பிள் கம் அவுட், பி செப்பரேட். அது பிரிந்து எல்லாத்துட்டு வெளியே வந்து பிரிந்து இருக்கும். அதனால கர்த்தர் அவங்க ஆசீர்வதிக்க பிரியம். 3ஆவதாக என் ஜனம் பரவி உயரும், ஸ்ப்ரெட். அந்த பரவி உயரும். அதனால ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், ஸ்ப்ரெட் ஃபோர்த், பரவி முன்னேறி போகும். அது இங்கிலீஷில் ஃபோர்த்துன்னு போட்டிருக்கு, ஆனால் தமிழில் உயரம்னு போட்டிருக்கு. என் ஜனம் என்ன பண்ணுவோம், பரவி உயரும். 4ஆவதாக என் ஜனம் என்ன பண்ணுவோம், நட்சத்திரமாக இருக்கும். ஷால் பி ஏ ஸ்டார் வித் என்ன பண்ணுமா, ரூல். அந்த ஆளுகை செய்யும், ஸ்டாராக ஜொலித்து ஆளுகை செய்ய
கர்த்தர் நம்ம கிருபை செய்வாராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் பெற்றுக்கொண்டீங்க? எழுந்து கர்த்தரை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாதம் என்னை என்னை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். என் ஆசீர்வாதத்தை யாரும் தடுக்கவே முடியாது. என் ஆசீர்வாதத்தை யாரும் திருப்பவும் முடியாது. எனக்கு எந்த மந்திரமோ எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா நான் அவருக்காக தனித்து வாசம் பண்ணுகிறேன், பிரிந்து வாசம் பண்ணுகிறேன். என்னை கர்த்தர் என்ன பண்ணுவார்? என்னை கர்த்தர் உயர்த்தி பரம்பி உயர பண்ணுவார். என் கர்த்தர் என்ன பண்ண நட்சத்திரம் போல தொழித்து என்னை நடத்தி செல்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக செய்வார். அப்படியே சொல்லுங்க, என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்கு யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்கு யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். கையில தட்டி இன்னைக்கு ஒருவேளை சோர்ந்து போய் வந்திருக்கலாம். இல்ல கர்த்தருடைய வார்த்தை பலிபீடத்துல இருந்து ஜனங்களே, கர்த்தருடைய ஜனமே, உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருக்கு பிரியம். ஏன் என்றால் நீ தனித்து வாசம் பண்ணுகிற, நீ பிரிந்து வாசம் பண்ணுகிற. ஓ, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்? உங்களை பெருகும்படி, உங்களை பரவும்படி, உங்களை உயரும்படி, உன் நட்சத்திரமா ஜொலிக்கும்படி, உங்களை நடத்தி செல்லும்படியான அந்த அபிஷேகத்தை, வார்த்தையை, பலனை, கிருபையை, வல்லமையை, பிரசனத்தை, மகிமையை கர்த்தர் உங்க மேலே வைத்திருக்கிறார். உங்க மேலே வைத்திருக்கிறார். உங்க மேலே வைத்திருக்கிறார். ஆகையால மந்திரம் பலிக்காது. ஓ, மீனா விட்ட சாபம் பலிக்காது. எதுவுமே பலிக்காது. உங்க ஆசீர்வாதத்தை யாரும் திருட முடியாது, பறிக்க முடியாது, தடுக்க முடியாது. கர்த்தராலே நீங்க உயர்வீங்க. அன்பு கிருபம் நிறைந்த எங்கள் பரலோக பிதா, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே
காலையில் நாங்கள் 8 மணி கூடின நேரம் முதல் இம்மட்டமாக பாடல்கள் வழியாக எங்களோட பேசுகிறோம். ஆராதனை ஆண்டவர் நேரில் எங்கள் மத்தியில் அசைவாடி எங்களை பலப்படுத்தி எங்களோட பேசி திடப்படுத்தி எங்களை விடுதலையாக்கி சுகப்படுத்தினீரப்பா. இதோ உடைய வார்த்தையின் மூலியமாக எங்களோடு பேசி பலப்படுத்தி ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவர். ஆண்டவரே இதோ உடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதே உங்களுக்கு பிரியப்பா. நாளை கேட்ட வார்த்தை அப்படியே பிதா குமாரன் பசுத்த ஆவி ஆகிய திரியேக இயேசுவின் நாமத்தை பலிக்கட்டும்ப்பா. ஒவ்வொரு மேலும் அப்படியே வந்து அமரட்டுமா. கர்த்தரனை ஆசீர்வதிப்பா. மாதம் கர்த்தர் ஆசீர்வாதமாக வைத்து நடத்தும். எல்லா துதியும் கனமும் உமக்கு செலுத்துகிறோம். அது கொடுத்த எல்லா காணிக்க தசமாலை கர்த்தர் ஆசீர்வதித்து தொடர்ந்து கர்த்தர் கூட இருந்து போய் நடத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்க எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய ஆத்மாவும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் எல்லாம் கர்த்தருடைய வருகை வரை கர்த்தர் நம்மளோட கூட இருப்பாராக. ஆமென், 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 ஆமென். God bless you. God be with you. 29ஆம் தேதி நமக்கு